வணக்கம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். அவர் உங்களோட கூடவே இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறான் எழுதப்பட்ட சாமுவேல் 16:7 சொல்லப்பட்டபடி மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாரா. இன்னை நாள் உங்களோட இதயத்தை பார்ப்பார். உங்களுக்கு என்ன தேவையா இருக்கணும், அந்த இருதயத்துல என்ன தேவையா இருக்கும், அந்த தேவைகளை சந்திப்பார். நீங்க இதுக்காக கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ அந்த கலக்கத்தை எல்லாம் போக்குவார். நீங்க என்னத்துக்காக கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த கண்ணீரை திருத்தியிலேந்து கணக்கு பார்க்கிறவர். அவர் பேரை தேற்றுவாளர். உங்களை தேற்றுவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் என்னாலும் உயர்த்துவார். ஆண்டவர் சொல்றார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யா சொன்னால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்துல உங்களோட பலன் மிகுதியா இருக்கும்னு சொல்லு. அப்ப இன்றைக்கு நீங்க யாரால துன்பப்படுறீங்களோ, யாரால குற்றம் தீர்க்கப்படுறீங்களோ, ஆண்டவர் சொல்ற, நீ சந்தோஷமாயிரு, சந்தோஷப்பட்டு களி கூறு, ஏன்னா உன்னுடைய பரலோகத்துல உன்னுடைய பொக்கிஷம் அதிகமாய் இருக்கும்னு சொல்லு. ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார். இயேசு பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் எல்லா முகத்திலும் இந்த கண்ணீரை துடைக்கிறவரா. எதிர்த்து நிற்காதீங்க. உங்களோட போராட்டம் எதிர்த்து நிற்காது. யுத்தம் கர்த்தருடையது, நீங்க சும்மா இருப்பீங்கன்னு சொல்லப்படுறது. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு எந்த காரியத்தால நீங்க ஒடுங்கி போய் வேதனைப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, வீட்டிலேயோ வேலையிடங்கள்லையோ அல்லது நீங்க போற வழியிலையோ, ஆனாலும் கர்த்தர் உங்களுக்காக, அவர் உங்களோட முகத்தை பார்க்கறது இல்லை, அவர் உங்களோட இதயத்தை பார்க்கிறவர். இதயத்தை பார்த்து ஆண்டவர் உதவி செய்கிறவர். இன்னொரு வசனம் சொல்லு, கர்த்தரிடத்துல நீ மனமகிழ்ச்சியா இரு. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு, அப்பொழுது உன் இதயத்தின் நினைவுகளை அவர் அழிவு செய்வார்னு சொல்லப்படுறது. அப்ப நீங்க ஆண்டவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருங்க. என்ன காரியம் வந்தாலும் அவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருங்க. அப்போது உங்களுடைய இதயத்தில் இருக்கிற நினைவுகள் எல்லாத்தையும் அருளி செய்வார். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உங்களுக்காக வழக்காடுறவர், அவரால் எல்லாத்தையும் பரிந்து பேசுறவர். மேலான பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். தகப்பன், இந்த விளைக்காக நன்றி கேட்டுக்கணும். ஒவ்வொரு மேலும் வானத்தின் ஆசீர்வாதங்களும் பூமியின் ஆசீர்வாதமும் சுகமும் பலமும் சமாதானமும் சந்தோஷமும் செல்வமும் செழிப்பும் உண்மை அறிகிற அறிவிலும் வளரும்படி இயேசுவின் நாமத்தை கட்டளைகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் கூட இந்த பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.